வந்தேனா வந்தேனா வரேனா தந்தை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வந்தானா உனக்கு ஓரத்திலே உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்றா சேரணும் அதனாலே முன்னே வந்திருக்கிறேன் உனக்கு ஓரத்திலே உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்றா சேரணும் அதனாலே முன்னே வந்திருக்கிறேன் நித்தம் ஒரு பாட்டெழுதே கண்டால் கண்டால் கண்ணால் மயங்குற பக்க வந்தாத்தான் ஆனால் பார்வே நீயும் பார்க்கிறே பிள்ளை உந்தன் வாசலடி கண்ணால் கண்டால் நான் மயங்குறேன் பக்க வந்தால் ஆனால் பார்வே நீயும் பார்க்கிறேன் நமது ஊரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சேவக பெருமான் ஐயனார் கோவில் புறவி எடுப்பு மற்றும் மஞ்சளட்டி விழாவை முன்னிட்டு சிந்தாமணிப்பட்டி உதிரப்பட்டி கிராமத்தில் மற்றும் வெளிநாடு வாழும் நண்பர்கள் இளைஞர்கள் நடத்தப்படும் நாடகம் தெய்வ சத்துள்ள தெய்வத்தின் சிறந்த தெய்வ பக்தியுமான ஸ்ரீ மகமாயி என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் சிறப்பான
இந்த நாடகத்தில் பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகை தனக்கு நிகழ்ந்த தான் இது வெற்றி பரிசு கொண்டு வரும் உங்கள் அபிமான நட்சத்திரம் பெற்ற அவை அன்பு சகோதரன் உயர்ந்தது மனைவி சேர்ந்த எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளருமாகிய MP இளவரசன் அவர்கள் சின்ன கருப்பாகவும் மற்றும் சிவனாகவும் தோன்றுவார்கள். இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பொன்னையே சென்னை வானொலி புகழ்பெற்ற அன்பு சகோதரி உயர்ந்தரி மனைவி சேர்ந்த பி சத்யா அவர்கள் இங்கு தெலுங்காயாவும் பின் மகமாயா தோன்றுவார்கள். கருவாகும் உயிர்கெல்லாம் கருணை மாறி கருமாறி ரசதிருகோ மனதிலே இது திருப்பாடகமானி ரசதிருகோ மனதிலே இது திருப்பாடகமானி கருவாகும் உயிர்கெல்லாம் வாழ்வீச்சுவர் வசனத்திற்கு இது வேறு மொழி பெற்று வந்த அருமை அன்பு சகோதரன் உயர்ந்தரி RS பிரபாகரன் அவர்கள் இவரை மேலே சின்ன கருப்பாகவும் சேவக பெருமானாக தோன்றுவார்கள். கருப்பு வடிவம் பூண்டவனா அதுக்கு மறுத்தபடியாக சோக சுடராகும் சுந்தர தமிழகம் அன்பு வாசத்துக்குரிய அருமை சகோதரியை விஜயகுமார் அவர்கள் கோட்டை பெருமாளாகவும் மை சரக்கனாக தோன்றுவார்கள். பணபந்தியிலே குணமுப்பையிலே எங்களுக்கு தாயின் தந்தையும் வழங்கக்கூடிய அருமணி சக்கரவர்த்தி அன்பு அத்தான் உயர்ந்தது திருச்சி மாநகரத்தை சேர்ந்து கண்டெடுத்த MP சரத்குமார் அவர்கள் அருமணத்தை சேர்த்துக் கொண்டிருப்பார்கள். புன்னைவனத்து கோயிலே நன்றி. இங்கு சிறப்பாக பாடிய அன்பு அத்தான் சரத்குமார் இப்பாடலை பாராட்டி எங்கே ஒரு பழத்தை ஒரு கைத்தட்டி கொடுங்க பார்ப்போம். நன்றி நன்றி. எங்களை சிறப்பாக இடுகின் தவி முனை கொடுக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி உயர்ந்தரை மாமா M சுப்பிரமணிய அவர்கள் மிருதத்தை சேர்த்துக் கொண்டிருப்பார்கள். நன்றி.
எங்களை சிறந்த சிறப்பாக பக்கமிலமாகும் பக்கம் மிளமாக வந்திருக்கும் அன்றுக்கும் பண்பு பாசத்துக்குரிய அருமை அன்பு மாப்பிள்ளை எஸ் விஜய் அவர்கள் ஆளுநரை சேர்த்துக் கொண்டிருப்பார்கள். நன்றி. எங்களை சிறந்த சிறப்பாக தாளத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் அருமை அதான் தொண்டாகனம் அவர்கள் தாளத்தை இசைத்துக் கொண்டிருப்பார்கள். எங்களை சிறந்த சிறப்பாக சீன் அலங்காரம் செய்து கொடுத்த வள்ளிமை சீன் கம்பெனி நடுவில் கோட்டை கிளை பூத்தாடிப்பட்டி எங்களை சிறந்த பூத்தாடிப்பட்டி எங்களை சிறந்த சிறப்பாக சீன் அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. வணக்கம். ஒலி அண்ட் ஒலி எங்களுக்கு பொறுப்பாளருமாகி அன்பு உயர்ந்தரி சகோதரர் வைரஸ் சவுண்ட் சர்வீஸ் சுக்கநாதபுரம் உரிமையாளர் எம் சாலிம் உடனே சொல்லியும் கருங்குளமாம் தாயே கருணை பரவாட்சி அம்பாள் தாயே கார்மையில் சொரியும் கருங்குளமாம் தாயே கருணை பரவாட்சி அம்பாள் ஜோதியும் அருளாயன கார்மையில் சொரியும் கருங்குளமாம் தாயே கருணை பரராட்சி அம்பாள் தாயே. பைரோஸுக்கு நிகர் பைரோஸ் தான் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமை கொள்கிறோம். உரிமையாளர் எம் சலீம், ஒருங்கிணைப்பாளர் அப்துல்லா. நன்றி. எங்களை சிறப்பாக ஒளி அண்ட் ஒளி அமைத்து கொடுத்த பைரோஸ் சவுண்ட் சர்வீஸ் சுக்கநாதபுரம் உரிமையாளர் எம் சலீம் ஓனர் அவர்களுக்கும் அங்கே பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு சிறந்த சிறப்பாக கொட்டகை மேடை உபாயம் ஜி செல்வராஜ் சிந்தாமணி பொட்டி பி குமார் அவர்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்கள் சிறந்த சிறப்பாக கொட்டகை அமைப்பு அன்பு சகோதரர் சோனா கருப்பன் அவர்கள் கார்த்திக் அவர்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறை சிறப்பாக
எங்களுக்கு சாப்பாடு மிக ஏற்பாடு சாப்பாடு அமைத்து கொடுத்த விழா கமிட்டியர்களுக்கும் எங்கள் சர்வம் எங்களுக்கு கலைஞர் நன்றி நன்றி வணக்கம். இந்நாடகம் அமைப்பாளர் நமது பைரோஸ் உரிமையாளர் அன்பு சலீம் அவர்கள் இந்த நாடகத்தை மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, வேறு எந்த நாடகமும் சரி, வள்ளியர்புரம், அர்ச்சந்திரா, சத்யவன் சாவுத்ரி, மார்க்கண்டிகர், தூக்குத்துக்கி, சித்திரவள்ளி, காத்தவராகன், முத்தாளம்மன், பகவதி அம்மன், கருமாரி அம்மன், பொன்னசங்கர், தூக்குராணி, அமுக்குராஜா, நாங்க புதுசா என்ன ஆரம்பிப்போம். அனைத்து நாடகத்தையும் மிக சிறப்பாக அமைந்து கொள்ள கேட்டுக்கொண்டு இந்நாட்டிய தாரகி அபிநய சுந்தரி தஞ்சாவூர் லட்டி 10 ரூபாய், மதுரை சிட்டி 20 ரூபாய் வந்திருக்க லட்டி வந்திருக்கா. கே கலைச்செல்வி அவர்கள் இங்கு டான்சர் பின் காமி அடி ஒன்னதான் மனசுல நினைச்சிருந்தேன், என் உள்ளத்தில ஒன்னதான் விதைச்சிருந்தேன். அடி ஒன்னதான் மனசுல நினைச்சிருந்தேன், என் உள்ளத்தில ஒன்னதான் விதைச்சிருந்தேன். ஒன்னிட்ட கைட்டு காலு ரகவெற்றி, உன் வாழ்க்கையில கட்டுல கட்டுறது மனது. அடி ஒன்னதான் மனசுல நினைச்சிருந்தேன், என் உள்ளத்தில ஒன்னதான் விதைச்சிருந்தேன். இந்த நாடகத்திற்கு ஏற்பாடு செய்த அன்பு பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் இங்கே சிந்தாமணிப்பட்டி உயிரப்பட்டி கிராமத்தார்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் மற்றும் இங்கே மகளிர்களுக்கும் எனது சர்வம் எங்கள் கலைஞர் நன்றி என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, என்னை தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் எடுத்து சொல்லவில்லை என்னுடைய கடமை. உங்கள் வீட்டு பிள்ளை சீரியல் ஸ்ரீகாந்த் உங்கள் முன்பாக பப்னாடு அன்பையும் அதில் பேர் காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி. அதான் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செத்த மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளையென்று ஏங்குவோர் வளருக்கு இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே. அதான் எனக்கு ஒரு வருத்தம். என்னங்க நல்ல பேர் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஸ்ரீகாந்த்னு வச்சிருக்கிறாங்க. எப்படி நீ நக்கிமைன்னு சொல்றீங்க? ஏங்க ஆ. எதுக்காக நக்குறோம்? ஏன் ஏன் இங்க நேரா போறோம், சரி போன உடனே விநாயகர் பெருமான் தரிசிக்கிறோம். ஆமா அவர் நம்பி மேல இருக்கிறாரு. அங்க போன பிறந்தபடி எடுக்கிறோமா இல்லையா? பிறந்தபடி குலதெய்வத்துக்கு எடுத்த உடனே எல்லா ஆலயத்துக்கும் போகிறோம். காரணம் வேற. என்னது? கழுத்தை வெட்டினா முளைக்கான்னு சொல்லி முடிய மட்டும் கொடுக்குறீங்க. ஆமா, கொடுத்தனால அஞ்சு பஞ்சாமிரம் தர்றான். அதை நக்க விட்டு உங்களை நக்கா வர்றான். அதனால இன்னைக்கு நக்க மகனேன்னு பிடிக்குமேனா பால் குடிக்கலாம், குடிக்குமாங்க. கடிக்குமேனா முட்டையை கடிக்கலாம், கடிக்குமாங்க. முட்டையை கடிச்சாதீங்கிற அப்ப நான் முழுங்க வெளுக்குன்னு முழுங்கியா. நன்றி. இந்த பாடலை பாராட்டி உங்களை பெரும் வாழ்த்துகிறேன். நன்றி. எங்கள் சிறந்த சிறப்பாக எங்க வீடியோ கவர் எடுத்துக்கொண்டு இருக்கும் யூடியூப் சேனல், அதான் உங்க பேர் என்னன்னா கலா டிஜிட்டல். கலா டிஜிட்டல். டிஜிட்டல். கலா டிஜிட்டல் அண்ணன் ஓனர் அவர்களுக்கும் யூடியூப் சேனல் அதிகாரிகளுக்கும் எங்கள் சர்வம் எங்களை கலைக்கு சொல்ல நன்றி நன்றி வணக்கம். வெளியே பிறகு இந்த தெய்வீக நாடகத்தை எப்படி கண்டுகளிக்கிறோம் அதே போல் கலை விருந்தளிக்க காத்துக் கொண்டிருக்க தெரியுமா? பட்டணபாத்தமா புலனா பார்க்க வந்த கிளி புள்ளை வட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்னே மனசிலே கிளி புள்ளே கிளி புள்ளே கிளி புள்ளே. அதுக்குள்ள நீங்க கோவப்பட்டுறாதீங்க. உங்களை பக்கமேலக்காரந்தே ஒத்துழைக்கணும், அதுக்கப்புறம் வந்து மைக் ஷீட்காரந்தே முதல்ல அதுக்கப்புறம் ஒத்துழைக்கணும், அதுக்கப்புறம் நீங்க ஒத்துழைக்கணும், எல்லாருமே ஒத்துழைக்கணும் சாமி. பரவாயில்லையா? சரி போட்டலாமா? போட்டலாமா? கேட்டெல்லாம் இங்க எதை பார்த்தாலும் இங்க கட்டெல்லாம் இங்கே பார்த்தேன் இங்கே
ஏன்னா, ஊத்தாம இருக்குல்ல. ஆ, ஒரு சாட்டு முடிஞ்சிருச்சு. என்னென்ன சாட்டு சொல்றீங்க? நீங்க ஆடி வந்தாலும் சாட்டு தான் சொல்றீங்க. ஐயா, சாட்டெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அடுத்தா சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஷிஃப்ட் கணக்கு. ஷிஃப்டா? ஆமா. அது சாட்டு கணக்கு வேற, ஷிஃப்ட் கணக்கு வேற. ஏன்னா வந்து கம்பெனிக்கெல்லாம் போனாங்க என்ன சொல்லுவாங்க, 10 மணி டு 2:30 மணி வரைக்கும் அப்படி அது மாட்டாங்க. அப்படிலாம் என்ன போடலாமா? சொல்லி கடுப்படி அடிச்சடி எங்க போடுறது? ஏன்னா இன்னைக்கு சாமி நாடகம்னு கொச்செல்லாம் பேசக்கூடாது, சரியா? மத்த ஊர்ல ஏத்தலாம் போனேனே. எங்க போனேன்? மத்த ஊருக்கெல்லாம் போனேன். சரி, போனேனா போனேன் தெரியல. இல்லனே, அது வந்து வளையம் நடந்து போனேன். அங்க போறது பார்த்தா ஆளெல்லாம் சோளம் கிடையாது. இன்னைக்கு சாமியை கும்பிடணும், சாமி மக்கள் பூரா அழைக்கணும், மந்திரி விவரேசனா மந்திரி அழைக்கணும், மந்திரியை போட்டாக்க அழைக்க முடியும். அப்படின்னால சரி பார்த்துட்டு எதையோ ஒண்ணு செய்வோம், போறது போகட்டும், வர்றது வரட்டும் அப்படின்னு பார்த்து முதல்ல பெட்டி காட்ட வர்றேன். சீக்கிரம் வாமா. எதுக்கு? ஆட்டம் ஆடி வாமா. ஆட்டம் ஆடி பாட்டு பாடி வரணும். சரிம்மா. அப்படிங்க என்ன பொடி நடையா போனவரே யாருக்கு காலம் தம்பி கேக்குறீங்க? சொல்லு தம்பி, சொன்னால தம்பிட்ட கேட்க முடியும். அப்புறம் சரி அப்படி போடு. மிருதாங்கரானே லட்சுமா எதுக்கு? பாவத்துல தாளக்கார அண்ணனை கூப்பிடுறேன் நானு. ஐயோ ஒன்ன படுக்க போட 2 நிமிஷம் வச்சிருக்காரு பாருங்க. யாரா ஒன்ன படுக்க போட்டு உன்னை படுக்க போட 2 நிமிஷம் வச்சிருக்காரு. அடியா தாள நடுவே ரொம்ப கடக்குது. அதெல்லாம் கடந்து போதுமா?
கடலை போதா அடச்சை பார்க்கக்கூடாதா இல்லடே இந்த கல் வச்சுக்கேப்பா கொட்டி கொட்டி வைக்கிறதுக்கு அதனால பார்த்தேன் மாவத்துல ஆடோட்டுக்கா தம்பி என்ன சொல்றேன் எப்போ நானும் சொல்லி சொல்லி வச்சு போயிட்டேன் வாயில வை தம்பி கொஞ்சம் வைக்க சின்ன சரக்கு நம்ம சரக்கு அப்படி கும்பிட்டு பொத்து எனக்கு என்ன பாட்டுல இந்த பாட்டுல நீயே சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு நல்ல கும்பனையே ஆமா ஏழை கூப்பிட மாட்டேன் அந்த பிள்ளை ஆடினால விரும்பாடுக்கு இன்னைக்கு ஆட மாட்டேன் அப்புறம் ஊர்ல போக சொல்லிடுறேன் அப்புறம் ஆமா சொல்லிவிட்டேன் திண்டுக்கலை மதுரை செல்ல எல்லாம் அவரோட பாத்துருக்காங்க எங்களை கூப்பிடலாமா சித்தாடா கட்டுக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு பத்தா போய் சித்தாடா Beautiful. wonderful Tangras Plus. ஏய் தங்கராஜ் குழுவா ஒரே ஷேட்டு படபட நாட்டுக்கு போறாங்க. படபட பிசினஸ் பண்றாங்க. படபட நாட்டுக்கு போறீங்க. அச்சா. படபட பிசினஸ் பண்றீங்க. அச்சா. சரிங்க. அரே அமெரிக்கன் போறான். அமெரிக்கன்னா? அச்சா. அமெரிக்கா போறீங்களா? அச்சா. ஆமா ஒடிசா வந்து போறாதீங்க. அரே அமெரிக்கன் போறான். ஆமா ரயில் செட்டி ஜட்டியை பெற பண்றான். சட்டி. குஜராத் போறான். செட்டி பாடிய வர பண்றான். அங்கே எல்லாம் பிசினஸ் நைட். இந்நிகழ்ச்சிக்கு தலைமையாக கொண்டிருக்கும் காவல்துறை அவர்களுக்கு வருக வருகின்ற விளக்க சார்பாக வரவேற்கின்றோம். வேண்டுமொழி ஆவர்த்துகின்றோம். நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் காவல்துறை அவர்களை விளக்கம் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கின்றோம். ஒரு பாட்டை போட கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாப்ல. அலே அயல்நாட்டுல சேட்டி பிசினஸ் நைட். ஏங்க அங்கெல்லாம் நட்டமா போகுதா? அச்சா. அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது. தமிழ்நாட்டுல யாருக்கும் பிடிக்கல. ஏய் உன்னை கொண்டே விடுவேன். என்ன அது இல்லைங்கிற? என்னது என்ன இல்லைன்னு? தமிழ்நாட்டுல யாருக்கும் பிடிக்கல. தமிழ் பிடிக்கவில்லை. அச்சா. தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி சொன்னா கொண்டே விடு ஒண்ணு. அரே உங்களை வாழ வைக்கிறது நாங்க தான். தமிழ்நாட்டுல பிசினஸ் பிடிக்கல அப்படி சொல்லியா? அரே தமிழ்நாட்டுல பிசினஸ் பிடிக்கல. அரே சேட்டு படிப்பு படிச்சிருக்கான். என்ன படி படிச்சிருக்கீங்க? அரே பிகோன். ஏடா புது படி பாக்கு பிகோன். அச்சா. ஏங்க டிபிலி பி எல்லாம் படிக்கலையா? டிபிலி பி எல்லாம். அரே பிஏபிஎல் டாக்டர் படிச்சிருக்கான். முகரைய பாரு. பிஏபிஎல் வைக்கலையா? பிஏபிஎல் எல்லாம் வைக்கலாம். ஆமா. அப்ப டாக்டருக்கு என்ன பட்டம்? எம்பிபிஎஸ். நல்ல வேலையா போச்சு. நான் எலிஜா பட்டம் நினைச்சேன். ஏமா நான் எம்பிபிஎஸ் டாக்டர். டாக்டர் நானே தான்.
என்னை பாக்குறீங்களா? உன்னை தாமா பார்க்க வந்திருக்கேன். எது பார்க்க வந்திருக்கியா? உன்னை சோதிச்சு பார்க்க எழுச்சி பிடிச்ச மாதிரி இருக்குல்ல. ஏய், அட, மூஞ்சியை பாருங்கல்ல. எலிஸ் பிசாப்ல இருக்கேன். என்னை பார்த்தா எலிஸ் பிசாப்லையா இருக்குது? டிபி பிடிச்சாக்க அப்படிதாம்மா இருக்காங்க. எப்படி ஏய் நல்லா குண்டா குடுக்குன்னு இருக்கிறியா? எங்க முதல் நல்லா தான் இருந்த, இப்பதான் டிபி பிடிச்ச மாதிரி இருக்கிற. அதனால இது வரைக்கும் எது வரைக்கும் இதுவரை வரை யார்யா போயிருக்கியா? என் போனதை சேர்த்துக்கீங்களா? கம்ப ஊன்றோன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறேன். அது இருக்குதா? கம்ப ஊன்றோன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறேன். சரி. அவர்கிட்ட ஓபி சீட் வேண்டாம். சார் ஓபி சீட் கொடுக்கணுமா சார்? சொல்லுமா, பேர் சொல்லுமா. கலைச்செல்வி. வயசு என்னம்மா? சரி. ஏமா வயசுக்கு வந்துட்டு இல்லையாம்மா? வயசுக்கு என்ன குச்சி எடுத்து குத்த போறியா நீ? அப்புறம் வயசுக்கு வந்து என்ன கேட்டேன்? இல்லம்மா, 16 வயசு என்ன வயசுக்கு பெரிய பண்ணி கேட்டேன் சார். கலைச்செல்வி வயது 16 சார். அப்படியா? அவங்க அதுக்கு என்ன வயசுக்குன்னா சொல்லுங்க சார். சரி. போமா டாக்டர் போமா. பாப்பா பக்கத்துல வா. நான் தான் ஒல்லி மரம் எல்லாம் இருக்கும் டாக்டர் மட்டும். அம்மா டாக்டர் கிட்டயோ பக்கெல்ட்டியோ நான் ஓப்பனா ஏமா இல்லையா? அப்புறம் ஏன் செய்யலாம்? ஏதோ என்னால ஓப்பனா திறந்து பேசணும். ஒளிமரம் இல்லாம எதா இருந்தாலும் தெளிவா பேசணும். உன் இதை கொடு, கைய கொடுமா. இப்படி கை எப்படி கொடுத்தா என்ன நண்டா பிடிக்காதீங்கப்பா? கைய பிடிமா. என்ன நண்டு பிடிக்கிறானா? நானு எம்பிபிஎஸ் டாக்டர். ஏப்பா என்ன சார்? உனக்கு எத்தனை என்ன புருஷனையா கேட்டேன்? வயசை கேட்கிறேன். 16 சார். 16? ஆமா. என்னது? இல்ல மேல 2 18 ஆயிருக்கும்னு நினைச்சேன். 2 மேல வந்தா 18. பாப்பா என்ன சார்? பக்கத்துல வா. உன் ஜாக்கெட்ட அவுக்காதம்மா. நான் அப்பேற்பட்ட டாக்டரா? அவர் அவுத்து விட்டா கூட பாப்பாரு. மூச்சு இழுத்து விடு, நல்லா இழுமா. ஐயா உனக்கு நானே ஓடல. டிட்டாஸ்கோப் காதுல வையா. பாப்பா உட்கார காதுல வைக்க சொல்றாங்க. ஏய் அது காதுல வைக்க சொன்னாங்க. ஓ சாரிமா 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 சாரிமா. டயபிட்டிஸ் டாக்டர் பக்கத்துல நல்லா மூச்சு எடுத்து விடு, நல்லா ஏமா. இப்படி எடுத்தீங்கன்னா பொக்குன்னு உசுறு தான் போகும். நான் சொல்ற மாதிரி எடுத்து விடு. அப்படி நெய்வா கொடுக்கணும். இன்னைக்கு தாமா மொழு மொழு இருக்குது. விடுமா விடுமா. அப்பா என்ன சார்? அண்ணவா என்ன சார்? சொல்லுங்க. எனக்கு உசுறு வர மாதிரி இருக்கு. ஏமா நீ இப்படி வியாதி வச்சிருக்கிற? என்ன வேலை சார் அப்படின்னா? உனக்கு இத்தண்டி வியாதிமா? என்ன வியாதினா? உனக்கு பயங்கரமான வியாதி. என்ன வேலை சார்? நடந்து போனா கால் கூட வரா. நம்ம காலை கூட வருது சார். ஐ ஆம் எம்பிபிஎஸ். என்ன எம்பிபிஎஸ்? நான் எம்பிபிஎஸ் டாக்டர். சரி சார். சோத்தல்ல கையா வா வாய் ஆகுதா? வாயெல்லாம் ஆகுது சார். ஐ ஆம் எம்பிபிஎஸ். என்ன சார்? தூங்களுக்கு என்ன தெரியாது? கண்ணெல்லாம் தெரிய மாட்டேங்குது சார். ஐ ஆம் எம்பிபிஎஸ். என்ன எம்பிபிஎஸ்? இதுக்கு வரை இதுவரை இனிமேல் உனக்கு நோ டேப்லெட், டேப்லெட்னா? நோ மாத்திரை. ஒரு மாத்திரை இல்ல, உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷனா சார்? என்ன பீச்சிக்கிட்டு அடிக்குது? ஒரு அடிக்கு மேல வாய். பாப்பா என்ன சார்? பக்கத்துல வா. சொல்லுங்க சார். நான் குத்தும் போது நீ கத்தக்கூடாது. நீங்க குத்துறப்ப நான் கத்துறேன் சார். ஆமா சார். கத்துனா தாயா குத்த முடியும். நீ குத்துனாதான் சார் நான் கத்த முடியும். அப்ப நான் குத்துறப்ப நீ கத்து. ஆமா சார். இருப்பா விடுங்க, மயில புடிஞ்சாச்சு. குத்தவே இல்லை, ஓவன் கத்திட்டு போனா எங்கிட்ட குத்துறது? வாங்க வாங்க. இப்படி குத்திருந்தா ஏண்டாயிர பஞ்சரா போயிருக்கும். நல்ல விளையாட்டு பாப்பா, நான் உன் கையிலேயே போடுறேன். நீ என்ன பாக்குற?
அப்படியே இல்ல, கையை தூக்கு. ஆயில்மெண்ட். ஆயில்மெண்ட். ஆ. வா. அப்பாடி இனிமே நின்னக்கும் வியாதி. இது பௌர்ணமி அம்மாஜில தான் நிக்குது. ஏய், இது வியாதி நின்னுக்குங்கிறே பவுடர். பாப்பா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வியாபாரம் பண்றேன் சார். வாட் பிசினஸ்? ஏடி வியாபாரம் சார். எல்லையா? எல்லை மாதிரி தெரியலையே. வியாபாரம் குறும்பு மாட தெரியும் உங்களுக்கு. இல்லை, கொய்யா பழம் வைக்கலாம். சரி இல்லை, வீட்டுக்கு பாப்போம். நான் 7 வயசுல ஏடி வித்தவன். உங்க வியாபாரம் ஏன் வியாபாரம் தெரியுமா? அண்ணன் நொங்கு, அம்மா நொங்கு, சித்தப்பா நொங்கு, ஆமா நொங்கு, மச்சா நொங்கு, ஆத்தா நொங்கு, அத்தை நொங்கு, அக்கா நொங்கு, அக்கா நொங்கு, ஆமா நொங்கு, ஐக்கு நொங்கு, சித்தப்பா நொங்கு, பெரியப்பா நொங்கு, அக்கா நொங்கு, இதா நொங்கு, ஆத்தா நொங்கு, அக்கா நொங்கு. ஏன் நொங்குறாங்க? நொங்கு வியாபாரம் நான் பண்றேனே. அது இங்க வாங்கிக்கிறீங்க நொங்கு. நொங்கு வியாபாரம் நான் பண்ணேன். நீங்க பண்றீங்களா? அதனால தட்டி எப்படி வர முதல்ல பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். இளநியம்மா இளநியம்மா எப்பா, எப்பா, நான் அந்த சாங்கு வைக்கல. நீ பள்ளியம்மா யாகத்துல இருக்கிற வப்பாட்டி இல்லையா? அது பெத்த தாய் மாதிரி இருக்கு. திருமணிக்கு பெத்த தாய் மாதிரி இருக்கு. எப்ப நான் அந்த சாங்கே வைக்கல. சரி, எப்படி ஒரு முதல்ல பார்க்கலாமா? ஓடிட்டு இருந்தா நின்னா குனிஞ்சா படுத்தா படுப்போம். எதுக்கு? ஏய், படுத்து ஆடுறியா? இது அழுகிருமா? ரோட்டோ ரெவிட்டிக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, நான் நிக்கட்டுமா போகட்டுமா? என்னோட ஒரு அச்சி நிக்கிற சின்ன குட்டி, சின்ன குட்டி சபத்த குட்டி, எனக்கு ஏத்த குட்டி சைஸ் குட்டி, கண்ணங்காரு தாக்கிலே ஜெயிச்சு நிக்க போட்டு கூட உருட்டி மூடி கையிலே நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். நீ எதுக்கு உடல வர்ற? கண்ணங்காரு தாக்கிலே
வெரி குட் டைம் மாதிரி போறாங்க எல்லாம் உப்பு கேக்குது அங்கேயே அப்படி வைக்கிறேன் எதுக்கே வாயா நீங்க என்ன லவக்குன்னு வந்துருச்சு வேறது நீ சே. ஐயா, அப்படியா உப்பு கேக்குது? அதனால 2 பேரும் சேர்ந்து பண்ண நல்லா வேண்டாம் கருத்தையா பண்ணுங்க அடிப்போமா மாப்பிள்ள கிழிச்சிருச்சா மாப்பிள்ள கிழிச்சா கிழிச்சதை பார்க்கல கிழிஞ்சதையும் பார்க்கல நீ எப்படி காலை கவட்டினு அதே மாதிரி மாப்பிள்ள ஆடுவியா எதாவது ஆடியா எப்படி ஆடுவியா ஆடியா போகும்போது பிள்ளைகளை நம்ம வார்த்தை இமிசப்படுத்த நான் விரும்பல அப்படியா நீங்க 4 பேர் தானா அதை பார்த்தா தெரியுது 4 பேர் வாத்தியாரா உனக்கு அவர் தான் சொல்றாரு அவங்க 4 பேர் உனக்கு வாட்டாது கண்ணை உன்னை பார்த்ததுங்க நல்லாவே ஆடுறீங்க நல்லாவே பாடுறீங்க பாட்டிஸ் பண்ணி தெரியுமா என் பேர் ரொம்ப தெரியும் உங்களை பார்த்ததையும் ரொம்ப பிடிச்சு போச்சு கண்ணை கட்டி கருவி முத்து கொண்டே விடுவேன் இங்க வந்து அதிர்ஜா போண்டா முட்டேன்ட்டு கண்ணே உன்னை லவ் பண்றேன் லவ்
தெரியாது. என்ன சார் அது எப்படிங்க இருக்கு? கண்ணங்கரேன்னு ஒரு முளத்துல இருக்கும். அதான் லவ்வா. அதாவது அதெல்லாம் இருக்குமா? உங்களை பார்த்து எப்படி தெரியுமா இருக்கு? அத்திப்பழ சிகப்பா யாத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா. அத்திப்பழ சிகப்பா அத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்த பொண்ணை கண்டு சிகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே நிலவே, நிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலப்பே நிலவே, நிலவே. இப்போது வாடாத எப்போது நான் தந்த பூவே. அத்திப்பழ சிகப்பா இந்த அத்தமக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா. திகைக்கும் எத்தி வச்சேன் முத்த வச்சு பொண்ணு காத்திருந்தேன். புத்துவிய பொண்ணு ஏத்தி வச்சே புத்த வச்ச பொண்ணு காத்திருந்தேன். குத்தி விளக்கு ஏத்தி வச்சு குத்த வச்சு பொண்ணை காத்திருந்தேன். குத்தி விளக்குக்கு என்ன தந்தா அந்த குமரி பொண்ணுக்கு தண்ணி தந்தா. உத்தரவே பொன்னிவிடு. உத்தரவை போட்டு விடு யோசிக்க நேரமில்லை. ஒத்திகையே வந்து முட்டா வெத்தைய தூங்கவில்லை. ஆத்திரம் என்ன அவசரம் என்ன உலகில் இருக்கிறது உலகில் இருக்கிறது. அத்திப்பழ சிகப்பா இந்த அத்தமக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா. புகைப்படம் மன சந்தனமா மொழியில மந்திரமா தோகை வேடப்பட்ட சந்தனமா சொல்லு மொழி என்ன பத்திரமா. ரெக்கை இடிக்குது நெஞ்சு துடிக்குது இந்த மனசனை அதிகமா. காத்திருந்தே 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 கண்ணிகளை கெடுமே புகிருந்தே புகிருந்தே புகிரலை கெடுமே. சாமந்தி பூவே சமஜ பூவே சாமத்தில் இருக்கு சங்கரி. அது சாபத்தில் இருக்கு சங்கரி. அத்திப்பழ சிகப்பா ஏத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே இப்போது வாடாத எப்போது நான் அந்த பூவே. இந்த அத்தமக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா. அடே, அப்படி அப்பா. சூட்டா வை. உங்களை நினைச்சீங்களா? உங்களை நினைச்சது எனக்கு எப்படி வரும் தெரியுமா? எப்படி? உன்னை நினைச்ச மாமா நான் உருகி போனேன் அம்மா. கண்ணீர் வடிச்சு வடிச்சு நாளா உன்னோட நினைப்பா உள்ளத்துல இருப்பா. உன்னோட நினைப்பா உள்ளத்துல இருப்பா. நினைச்சு நினைச்சு பாபா நான் உருகி போனேன் ஆமா. கண்ணீர் வடிச்சு வடிச்சு நாளா உங்க கரையிலே உன்னோட நினைப்பா உள்ளத்துல இருப்பா. உன்னோட நினைப்பா உள்ளத்துல இருப்பா.
என் பசியத்துக்கு வந்த பழைய சொத்து பாணி என் ஆசையத்துக்கு அதிர்ஷ்டம் போண்டார். ஆஹா, உன்னை இரிக்க பிடிச்சி உன் கூந்தல் ரகசியம் என்ன கூந்தல் அப்படி இருந்துச்சு காணா. உன் முகத்தின் பளபளப்பேன் என்ன மூஞ்சில சொரசொருக்கு ஷேவிங் பண்ணலையா? ஆஹா, உன் நெஞ்சின் வீக்கமே இன்னும் நெஞ்சில் அத்தை தண்ணிச்சு ஒன்னையும் காணா. உன்னை பாவாடையின் பளபளப்பேன் இன்னும் முண்டுது. என் மூதேவி ரொம்பலாம் பிள்ளை ஓட்டு போட்டு ஏற பிடிச்சி அடிக்கிறீங்க. நான் சீதேவி நின்றுச்சுன்னு பார்த்தேன், இப்படி ஒரு மூதேவி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டுமே இருக்கணும், அதுதான் வாழ்க்கையில் முக்கியம். இப்ப போயிட்டு போறா நேரம் ஆகிட்ட போறேன். கொண்டே அப்படியா? அவங்க என்ன வேணும் உனக்கு? மாமியா இல்லையா? மாமியா தான் போய் பொண்ணு கேட்டு போறேன். கொடுத்தா போச்சு, கொடுக்கணும் நாளைக்கு உன் வீட்டுக்கு வருவேன். என்னை வந்த பிள்ளைஸ் ஒரு பஞ்சாயத்து மாதிரி பண்ணி சேர்த்து வைங்க. பண்ணி சேர்த்து விடணுமா? பஞ்சாயத்து செய்து சரி சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி. பெண்கள் காதலி போகலாம், ஆண்களுக்கு எப்பேற்பட்ட துயரம் தெரியுமா? உருண்ட மன ஓரத்தில ஆனா எக்க இருந்த போட்டுக்கணேன். உருண்ட மன ஓரத்தில உளுந்து காய போட்டு அந்த உருண்ட மலை ஓரத்திலே உளுந்து காய போட்டிருந்தேன். ஐயனா உளுந்த கொட்டி அந்த முன்னே இந்த சண்டால சீமையில இந்த உரிமை சத்தந்தா கேட்டதென்ன? அந்த உளுந்தே உருட்டி கோட்டி அள்ள முன்னே சண்டால சீமையிலே உரிமை சத்தந்தா கேட்டதென்ன? ஏன் ஆகாட்டி எங்கெல்லாம் முட்டையிட்ட ஐயனா கல்லோ துளைச்சு மல்லோ கருவறையில் முட்டையிட்டேன். காட்டி எங்கெல்லாம் முட்டையிட்டே நான் கல்லே துளைச்சுகளோ கருவறையில் முட்டையிட்டேன். ஐயனா இட்டது 4 முட்டை, ஐயனா இட்டது 4 முட்டை, ஐயனா இட்டது 4 முட்டை. பொறிச்சது 3 குஞ்சு, அந்த 3 குஞ்சுல மூத்த குஞ்சுகிற தேடி 3 மன சுத்தி வந்தேன். நடு குஞ்சுகிற தேடி 4 மன சுத்தி வந்தேன். இளைய குஞ்சுக்கிற தேட போகையில அந்த 3 குஞ்சிலே முத்த குஞ்சிர தேடி 3 மலை சுத்தி வந்தேன். நடு குஞ்சிர தேடி 4 மலை சுத்தி வந்தேன். கடை குஞ்சிர தேடி போகையிலே ஐயன காணும் குலத்திமையே, ஐயன காணா என்னை கண்டறிஞ்சு கண்ணி போட்டா காலு 2 தண்ணிக்குள்ள ரெக்க 2 மாரடிக்க 4 கண்ணீர் 6 பெருகி யானை குளிப்பாட்ட, எருது பெருகி ஏறு குளிப்பாட்ட, பள்ளம் பெருகி பள்ளி குளிப்பாட்ட அழுத கண்ணீர் 6 பெருகி ஆடு குளிப்பாட்டு, ஏரி பெருகி எருது குளிப்பாட்டு, பள்ளம் பெருகி பண்ணை குளிப்பாட்டு, குளம் பெருகி குதிரை குளிப்பாட்டு. ஐயனா பாதியில விட்டு இப்போ உங்களை பாதியில விட்டு இப்போ பரலோகம் போறேனே. எனக்கு